where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று முதல்வர் ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும் அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் பரப்புரை முன்னெடுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்பை திமுக முன்னெடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும்? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போதே தொடங்கிவிட்டது. நீங்க பார்க்கலாம், ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தென் சென்னை முதலமைச்சருடைய குறிப்பாக அவர் வசிக்கக்கூடிய பகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக திமுகவுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாகவும் அதே போல பல்வேறு திமுகவுடைய கொள்கைகளை வலியுறுத்தியும் தற்போது இது போன்ற மெம்பர்ஷிப் டிரைவை பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 7ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அடுத்த மாதம் நடிகர் விஜயும் குறிப்பாக பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுகவும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் அது ஒரு 30% பேரை திமுக உறுப்பினர்களாகவே இருக்கும் பட்சத்துல எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 70,000 பேரை புதுசா சேர்க்கும் பட்சத்துல யாருடைய ஆதரவும் இன்றி வெற்றி பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போது இது போன்ற விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது திமுகவுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன், அந்த நந்தனம் பகுதியுடைய பகுதி செயலாளர் உள்ளிட்டோரும் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் உள்ளிட்டோரையும் முதலமைச்சர் பேசுகிறார். அங்க இருக்கக்கூடிய மகளிரிடமும் திமுகவில் சேர்ப்பது தொடர்பாக அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார் என்பது முழுமையாக தெரியவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடையாறில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவர்ல குறிப்பாக ஒரு நகர்ப்புற ஒரு நல்வாழ்வு மையத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். நிச்சயமா ரமேஷ், தேர்தல் நெருங்கும் நிலையில கட்சிகள் புது யுக்திகளை கையாள்றது வழக்கம் தான் அப்படின்னாலும் அதிமுக இது மாதிரி என்ன மாதிரியான யுக்தியை கையாள இருக்கு? திமுக தற்போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தொடக்க புள்ளியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுகவோட பிளான்ஸ் என்ன? அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதாவது அவர்களுடைய கூட்டணி கட்சியான பாஜகவிடம் கூட இன்றைக்கு காலையில் தொலைபேசி நயனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியில் தற்போது இருக்கக்கூடியவர்கள் இந்த மெம்பர்ஷிப் டிரைவில் யாரும் பங்கேற்க இயலாத ஒரு சூழலையும் இருக்கிறது. குறிப்பாக பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுக தனது பணியை தொடங்கி இருக்கிறது. இதற்காக தகவல் தொழில்நுட்பத்துறை டிஆர்பி ராஜா அணி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஐடி விங் நிர்வாகிகள்லாம் அங்கங்க நிர்வாகிகளிடம் குறிப்பாக எப்படி இந்த மெம்பர்ஷிப் டிரைவரை சேர்த்தணும், குறிப்பாக ஆன்லைன் மூலியமாகவும் சேர்த்துறாங்க. குறிப்பாக மலைவாழ் பகுதிகளில் மேனுவலாக ஆவணங்களை கொண்டு மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான விஷயங்களும் செய்யறாங்க. அதாவது அவர்களுடைய ஓட்டர் லிஸ்ட் வச்சு அதாவது நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா சாதாரணமா நிறைய பேர் சேர்த்திருவாங்க. ஆனா இந்த முறை ஒரு ஆதாரப்பூர்வமா சேர்த்துற உறுப்பினர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் எண், அவருடைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்புதல் போன்ற பல்வேறு விஷயங்களை அதாவது நுட்பமாக அதாவது கணக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடைபெற்று வருகிறது. நிச்சயமா ரமேஷ், திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது நிறைய பரப்புரை யுக்திகளை கையாண்டாங்க. நமக்கு நாமே அப்படிங்கிறது பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட புகார் மனுக்களை எல்லாம் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் பெற்றார். இப்போது திமுக ஆளும் கட்சியா இருக்கிற பட்சத்துல களத்துல திமுகவுக்கு என்னென்ன சவால்கள் எல்லாம் இருக்கு? நிச்சயமாக மக்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம் வரக்கூடிய 15ஆம் தேதி முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. 1000 ரூபாய் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. எனவே மக்களிடம் சென்றால் மட்டுமே, மக்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே வாக்குகளை பெற முடியும் என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.